வணக்கம். நான் உங்கள் கோயில்படி கணேஷ் மற்றும் வாகன் சேவை டீம் மெம்பர். நம்ம தமிழ்நாட்டில இருந்து எதிர்நீச்சல் மற்றும் வாகன் சேவையில் பயணிக்கக்கூடிய நண்பர்கள் மற்றும் பல லாரி உரிமையாளர்களுக்கு இந்த ஒரு செய்தி. 5/5/2025 அதாவது நாளை திங்கட்கிழமை காலை 9 மணிக்கு ஹொஸ்பட்டில் ஃபெடரேஷன் ஆஃப் கர்நாடகா சென்னாரெட்டி சார், நவீன் சார், சீனிவாஸ் ராவ் மற்றும் அவங்களோட டீம் எல்லாரும் பல ஆண்டு ஒரு முயற்சி எடுத்து மிகப்பெரிய ஒரு ட்ரக் டெர்மினல் உருவாக்கியிருக்காங்க அரசோட சப்போர்ட்டோட. கர்நாடகா அரசு டோட்டலாக கர்நாடகாவில் 7 ட்ரக் டெர்மினல் ஓப்பன் பண்ண போகிறாங்க. அதில் 37 ஏக்கர் 37 ஏக்கரில் 20 ஏக்கருக்கு எல்லா ஹைவேல வரக்கூடிய வண்டிகளுக்கும் சேஃபாக நிப்பாட்டக்கூடிய ஒரு பார்க்கிங் ஃபெசிலிட்டியை செஞ்சு கொடுத்துருக்குறாங்க. இது நாளைக்கு 5ஆம் தேதி காலையில் 9 மணிக்கு தமிழ்நாட்டிலேருந்து ஹொஸ்பட் போனால் ரைட் சைடும், அங்கேருந்து வரும்போது லெஃப்ட் சைடு, அதாவது ஹொஸ்பட்லேருந்து தமிழ்நாடு வரும்போது கரெக்டாக ஹொஸ்பட் ஆர்டிஓ நிற்கக்கூடிய இடத்து லெஃப்ட் சைடு மிகப்பெரிய ஒரு ட்ரக் டெர்மினல் ஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ நம்ம வாகன் சேவையில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் மற்றும் எதிர்நீச்சல் உங்களோட நண்பர்கள் எல்லாத்துக்கும் இதை சொல்லி நாளைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டத்தை அங்கே நம்ம காட்டணும். நம்ம தமிழ்நாட்டிலேருந்து போகக்கூடிய அத்தனை லாரி ஓட்டுநர்களும் அங்கே போய் காலையில் 9 மணி டு 11 மணி வரைக்கும் மினிஸ்டர்ஸ் எல்லாருமே அதை திறக்கிறாங்க. அதில் நம்மளோட டிரைவருக்கு யூனிஃபார்ம் கொடுக்குறாங்க, டிஷர்ட்ஸ் கொடுக்குறாங்க. அதே மாதிரி காலை உணவு, மதிய உணவு, முழு ஃபெசிலிட்டி, டாய்லெட் ஃபெசிலிட்டியிலேருந்து சிசிடிவி கேமராலேருந்து சரியான ஒரு பார்க்கிங் ட்ரக் டெர்மினலில் வச்சுருக்குறாங்க. ஸோ இது எல்லாமே உங்களோட ஒரு சேஃப்டி பர்பஸ்க்கு இதை ஓப்பன் பண்ணுறாங்க. ஏன்னா நிறையா வண்டி ஹைவேல சர்வீஸ் ரோட்டில் நிப்பாட்டதை தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி ஒரு கடுமையான ஃபெடரேஷன் ஆஃப் கர்நாடகா அரசு தரப்பில் பேசி முடிவு பண்ணி இதை ஓப்பன் பண்ணுறாங்க. நாளைக்கு எல்லாருமே முழு ஆதரவு கொடுத்து ஃபெடரேஷன் ஆஃப் கர்நாடகா கூட சேர்ந்து அந்த விழாவில் தமிழ்நாடு சார்பாக வாகன் சேவை சார்பாகவும் எல்லாரும் கலந்துக்கிடமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.